விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்ததுலேருந்து அப்படியே ரசிகர்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. பரவாயில்லங்க, எப்படியோ வந்து ஒரு நல்ல விதமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. விஜய் காவேரி தான் சேரணும்னு நினச்சோம், திடீர்னு காவேரியும் நிவினையும் சேர்த்து விட்றீங்களோன்னு பயந்துட்டு இருந்தோம். நல்ல வேளை அந்த யமுனா கல்யாணம் முடிஞ்சுன்னு ஒரு செட் ஆஃப் ரசிகர்களும், இன்னொரு செட் ஆஃப் ரசிகர்கள் வந்து இந்த நிவின் யமுனா கல்யாணத்தை செஞ்சு வச்சதுக்காகவே காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு செட் ஆஃப் ரசிகர்களும் அதான் வந்து இப்போ கதை போயிட்டு இருந்துச்சு. இதில் எப்போ இந்த முதலிரவு காட்சிகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சில பேர் வந்து இல்லைங்க எங்களுக்கு சுத்தமாக ஒத்து வர இந்த மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து தாண்டி உடனடியாக வெண்ணிலாவை கொண்டு வந்து இப்போ கண்ணை கசக்க விட்டாங்க காவேரியை. அந்த முதலிரவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி அந்த வீக்கா ஃபேன்ஸே சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே ஆப்புகள் மேலே ஆப்புகள் வந்துருச்சு. இப்போ வேறு வந்து ராகினியெல்லாம் அவங்க கெட்ட கேடுக்கு மாற்றி மிரட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல மாட்டியா, நான் சொல்லவா அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்க. இப்போ ரொம்ப அவங்க மிரட்டினதுக்கப்புறமா இவர் என்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயத்தில் காவேரி நேராக போய் நான் வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்ல ஆரம்பித்து, ஆனால் இவர் என்னை விட்டு போயிடுவாரெல்லாம் பயந்துகிட்டு இருக்கும் பொழுது உண்மை காவேரி வாயிலேருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் அவங்க கனவுமே சொன்னிச்சு. அவங்க கனவுல அவங்க என்ன விஷயத்தை பார்த்தாங்க, அதாவது ஏன் என்கிட்ட சொல்லலை, சுயநலமாக இருக்கேன்னா அவர் கத்தி கோவப்பட்ட மாதிரி பார்த்தாங்க. அதையே உணர்ந்துட்டு இந்த பாருங்கள், நான் வந்து அந்த வெண்ணிலாவை பார்த்தேன், இந்த ராகினி தான் கூப்பிட்டு போய் காமிச்சா, உங்கள் முடிவு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் யார் வந்தால் என்ன, அது என்னோடய பழைய கதை, முன்னாள் காதலி நீ தான் என் இன்னால் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து நம்ம தான் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு ராகினிக்கு நோஸ் கட் கொடுக்க போகிறாரா, இல்லை பெரிய பிரச்சனையாக தான் அது வெடிக்க போதாங்க, அதை பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.